ரிஷபராசி நேயர்களே, லாபஸ்தானத்தில் ராகு, தொழில் ஸ்தானத்தில் சூரியன், 9ஆம் இடத்தில் உள்ள சுக்கிரன் என சாதகமான கிரக அமைப்பு மற்றும் 7ஆம் இடத்தில் தொடங்கி லாபஸ்தானம் வரை கிரகங்கள் அமைந்திருப்பது கூடுதல் சிறப்பு. இதனால் அபரிமிதமான பலன்கள் கிடைக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் சுக்கிரன் சனி இணைவால் பணம் கொட்டும். தேவை ஏற்படும்போது அதற்கு ஏற்ப பணம் வந்து சேரும். கட்டாய உடற்பயிற்சி செய்வது நலன் பயக்கும். உடலில் அவ்வப்போது சிறிது உஷ்ணம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், கண்ணில் சிறிது தொந்தரவுகள் ஏற்படும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தொழில்கள் மிகவும் பிரபலமடைந்து பலருடைய நன்மதிப்பும் பாராட்டையும் பெறுவீர்கள். செய்யும் தொழில் நன்றாக இருக்கும். உயர் பதவிகள் வந்து சேரும். சௌகரியமான சூழ்நிலை அமையும். 10ஆம் இட சனி கடுமையாக உழைக்க வைப்பார். மாதத்தின் முதல் பாதியில் புதையல், லாட்ரி, இன்சூரன்ஸ், உயில் இவ்வாறு உழைப்பில்லாத பணம் திடீரென கிடைக்கும். 11ஆம் இட ராகு லாபஸ்தானத்தில் இருந்து மேற்கூறிய பலன்களை உறுதியாக கிடைக்கச் செய்வார். குடும்பத்தில் சுபகாரிய பலன்கள் கைகூடி வரும். நீண்ட தூர பயணங்கள் அமையும். ஆசை அபிலாசைகள் நிறைவேறும். வேற்று மொழிக்காரர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். பெரியோர்கள் ஒத்துழைப்பு, தெய்வ ஆசீர்வாதம் ஆகியவை கிடைக்கும். பெரிய அளவிலான திட்டங்களை நிறைவேற்றும் நேரம் இது. சொத்துக்கள் வாங்கும் யோகம் அமையும். பாட்டன் பாட்டி வகையில் நன்மையான பலன்களை ஏற்படும். மாணவர்கள், பெண்கள், அரசியல்வாதிகள், கலைஞர்கள் என அனைத்து துறையினருக்கும் பாராட்டுகளும் புகழும் வந்து சேரும். வேலை தேடும் இளைஞர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். விவசாயிகளுக்கு கால்நடைகளால் ஆதாயம் உண்டாகும். கணபதி வழிபாடு, கணபதி ஹோமம் செய்வது, சந்தான கோபால கிருஷ்ண வழிபாடு, திருக்காவூர் ரச்சாம்பிகை வழிபாடு ஆகியன சிறந்த பலனை தரும். மொத்தத்தில் இந்த மார்கழி உங்களுக்கு பணவரவு, திடீர் அதிர்ஷ்டம், தொழில்துறையில் முன்னேற்றம் போன்ற அபரிமிதமான பலன்களை தரும்.